யோ இந்த தாட்டி நம்ம வெட்டின வரக பழைய ஆள்கிட்ட கொடுக்க வேணாயா? ஏன் பழைய ஆளு நம்மளை ஏமாத்திடுச்சு. புது ஆமாங்க நான் புடி சண்டை போட்டு அவன் மட்டும் நம்பிக்கைனாலயா? நம்பிக்கைனாலயா? நமக்கு அவன்கிட்ட கொடுப்போம். அதே புடிச்சல சரி போயிட்டு நான் கிட்ட பத்தி பேசுறேன். யோ என்னயா சொல்லு நல்ல மாமா குடிச்சப்பா கருப்பு கோயில் வந்துருச்சு. சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. கருப்பா நீதான் எல்லாரையும் காப்பாத்தணும். எந்த அதிகாரியும் கண்ணில் படாம வெற்ற விறக நல்லபடியா விற்க நீதான் எங்களுக்கு வழிகாட்டணும். இவரோட மாமா புடிச்சு சண்டை போட்டே இருக்காருங்க. சரி அத பத்தி விடு, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். வாங்க போவோம். சரி வா வரவட்டி முடிச்சு சொல்றேன். எப்பா இங்க வெட்டுவோமா? யோ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் வெட்டுவோம். நல்லா உள்ள போறியா? சரி வாங்க. ஆமா ஆமா பாத்து வா. எப்பா மரம் நல்லா பட்டு போயிருக்கு, இங்கே வெட்டுவோம். இங்கே வெட்டுவோம். ஆளுக்கு ஒரு பக்கமா நிற்போம். வாங்க. அந்த மரத்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த பட்ட மரத்தை நான் எடுத்துக்கிறேன். பாருங்க பட்டமா இருக்கியா? சீக்கிரம் உள்ள வைமா. அது ஓரமா தண்ணி விடுமா. யாருன்னா தண்ணி விடுமான்னு கேட்டு கொடு. போதுமா? சாப்பிட்டு வேலை பார்க்கலாம்.
எல்லாரும் வாங்க சாப்பிட்டு வைக்கலாம் நேரமாச்சு. அண்ணே வாங்கண்ணே, உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா? யோ வரகட்டை மட்டும் எடுக்க உதவியா? ஒரு கைப்பிடி இப்படி. இது பத்தாது மட்டும் தான் வெட்ட முடியும். வந்து உட்காருண்ணே. வரையா பார்த்து பார்த்து அந்த கருப்பா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தது. அதான்யா இல்லாட்டி வெட்டினா மரங்களா நம்ம பழைய இடம் கொடுக்கவானாயா? புதுல பாத்துருக்கா? அதான் கரெக்டா பழைய ஆளு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா எப்படி பார்ப்போம்? பழைய ஆளு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதனால புது ஆளு ஒருத்தர் பிடிச்சிருக்கேன். அவன்கிட்ட தாட்டி வெட்ட வர கொடுப்போம். 2000 ரூபா. அதான் 2000 ரூபா அதிகமா தரான். அப்ப சரி அவன்கிட்ட எனக்கு நம்பிக்கையில பார்த்து வரணும்டா. ஓ நம்பியா என்ன நம்ப மாட்டியா? மாத்தி தான் பாப்போமே. பசிக்குமா? மாட்டியா? எவ்வளவு நேரம்? சரி அங்க ஒரு ஆளா மரம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க போன நீ? யோ பின்னாடிதான் நின்று வேலை செஞ்சிருந்தேன். என்ன பின்னாடி வேலை செஞ்சு என்னமோ வந்து உதவணுமா இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானமா? அவனை விடு, நீ வரணுமா இல்லையா? சரி விடு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மரத்தை வெட்டுவான். டக்குனுதா. ஐயோ மறந்து போச்சு. என்ன என்ன மறந்து போச்சு? தொட்டுக்க ஊறுகாய் இல்ல. நாளையில எடுத்து வச்சிடமா? ஆமாங்க எடுத்துட்டு வர மறந்து போட்டேன். ஆமா இப்ப எப்படி குடிக்கின்ற கஞ்சியா? ஏன் ஊர்காலாம இறங்காதோ? சாச்சா சுவையில்லாத கஞ்சிப்பா. எப்படி ஊர்காலம்லாம் கஞ்சி இறங்காதுங்க. ஆமாங்க ஊர்காலம் எப்படிங்க அந்த கஞ்சியா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? நான் வேணா ஒரு ஓட்ட ஓடி நீ தான் போக வேண்டாம். பொம்பளை பிள்ளை தனியாலாம் போக கூடாது. எங்கேயும் அதிகாரி காத்துட்டு இருப்பாங்க. நீ போத்தவில்ல. யோ நீ போயா போ. மாட்டேன், நானும் போக மாட்டேன். யோ தாடி உன் பொண்டாட்டி தானே மறந்துட்டு இருந்தா, நீ போய் வாங்கி வந்துடு போடு. நான்லாம் மாட்டேன். நீ தானே சொல்ற, நீயே போ. நான் மாட்டேன். என்ன சொல்றியா? யோ இத போய் வாங்கயா. ஏன் நீ போ. ஆளா போக மாட்டேன். யோ நீ போயா. யோ நீ போ. நான் மாட்டேன். ஏய் நீ போ. இல்ல நீயே போ. நானும் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். ஊருகா இல்லாம இந்த கஞ்சி எப்படி குடிக்கிறது சொல்லுங்க? மாடு தொட்டி குடிக்கிற மாதிரியா? யோ மாட்டை போல வச்சாலும் மனுஷன் மாட மாட்டான். சரி இப்ப என்னதான் பண்றது சொல்லுங்க. யோ எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தானே மாட்டேன். நாலா மாடு போல தொட்டி குடிக்க மாட்டேன். நான் விட்டேன். என்ன செய்யறது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கயா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன ஆகாசத்துல இருந்து மாங்காய் வர பெரியானா? இல்ல இல்ல ஒரு ஓட்டத்துல ஓடி ஓட வைத்து திரும்பி ஊருக்கு வேட வர போற அப்படித்தானே? இல்ல இல்ல பின்ன எப்படி நம்மள எவனா ஒருத்தன் போய் வாங்கிட்டு வந்துதான். யோ அதுதான் யாரும் தயாராளி. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆள் போகாம ஊருக்கு இருக்க வழி இருக்கான். இல்ல பின்ன எப்படி? நம்ம யாரும் பேசக்கூடாது. மௌனமா உட்கார்ந்து இருக்கணும். எவன் ஒருத்தன் முதல்ல பேசுறானோ அவன் போய் வாங்கிட்டு வரணும். டேய் அப்ப ஒருத்தனும் பேச மாட்டான். யோ இல்ல பேசுவான். அதுக்கு பதிலா ஓ 1 2 1 போட்டு பார்த்தா என்ன? என்னது ஓ 1 2 டக்கர டன்னா? அதெல்லாம் வேண்டாம், பேசாம இருப்போம். எவனுக்கு பசி தாழ முடியலையோ அவன் முதல்ல பேசுவான், மனச மாத்துவான், அவனை அனுப்புவான் ஊருகாய்க்கு. அப்போ ரொம்ப நேரம் காக்க வேண்டியது இருந்துச்சுன்னா? யோ பசி வேற வயிற்ற கிள்ளுது. அந்த புள்ள சொன்ன மாதிரி ஓ 1 2 டக்கர போட்டு பார்த்துருவான். விஷயம் உடனே முடிஞ்சிடும். அப்ப சரி நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல நான் தான் ஆரம்பிப்பேன். நான் தான் ஆரம்பிப்பேன். யோ நான் தான் ஆரம்பிப்பேன். சும்மா சாப்பிடும். நம்மள பொம்பளை ஒருத்தி இருக்கால, அவ சொல்லிட்டோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2
ஆரம்பிக்கிறேன். ஓ ஒன்னரை டூவரை டக்கரட்டன், யாவல் காவல் மஸ்ட் பி டன். கல்லன் குள்ளன் 21 யாவு மேல பிளக்க தூக்கி மேல போட்டா செடியார் வீட்டு நண்டு, நண்டு தூக்கி மேல போட்டா நாகரத்ன பாம்பு, பாம்பு தூக்கி மேல போட்டா பஞ்சவர்ண கிளி, கிளிய தூக்கி மேல போட்டா கிருஷ்ணனோட பொண்ணு. இது ஒத்து மாட்டேன். நீதான் போணும். ஓ இவங்க தான் மேல போட்ட ஆரம்பிச்சிருந்தா அப்ப நான் மாட்டி இருக்க மாட்டேன்ல. அப்போ நான் மாட்டி இருப்பேன். ஓவ ஆகாசத்துல போட்டு ஒன்றைய நான் மேல போட்டு ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ நான் மாட்டிருப்பேன். இப்ப செஞ்சதா சரி. நீ போ. இல்ல நாள போக மாட்டேன்பா. என்னடா இது? எதுக்கு சண்டை போடுறீங்க? எப்பப்பா சண்டை போறதுலயே இருப்பீங்களா? என்ன போணும்? பேசாம அமைதியாவே இருப்போம். எவன் முதல்ல பேசுறானா அவன் ஊருக்காய் போட்டோம். என்ன சொல்றியா? அதுதான் நான் முத சொன்னேன். சரி, எல்லாம் அமைதியாவே இருப்போம். அமைதியாவே இருப்போம். பைத்தியக்கார பசங்க, கலையத்துல கஞ்சி, முன்னால இவங்க சிலைகளை போல. காயிற வயிறு பசியில பசியில
என்ன வந்தது இவங்களுக்கு? ஏன் இப்படி சமைஞ்சு போனாங்க? யார் இவன்? யார் இவன்? ஆளு பார்க்க பயங்கரமா இருக்கியான். யார் இவன்? யாருங்க இவன்? யாருங்க இவரு? காட்டிலாக அதிகாரியா? காட்டிலாக அதிகாரியா? இல்லையே. அப்போ யாரு இவரு? அப்போ யாரு இவரு? யாரு இவரு? யாரு இவரு? யாருங்க இவன்? கையில சாட்டை வர வச்சிருக்கான். ஆளும் பார்க்க நல்லா முடுக்கா இருக்கான். எல்லாத்தையும் கண்டவன போல. யார் இவன்? யாரா இருக்கும்? யார் இவன்? யார் இவரு? யார் இவரு? காட்டுல அதிகாரியா? மூஞ்சிய பார்த்து அப்படி தோணலையே. குரங்கு போல ஒரு மூஞ்சி, காட்டு மிருகங்களை போல ஒரு மூஞ்சி, உள்ளூர் வாசிகளுக்கு கோவா நிக்கிற ஒரு மூஞ்சி, பேய் மூஞ்சி, பிசாசு மூஞ்சி. யாரு? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யார் இவன்? ஆளை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. வேட்டையாட வந்தவனா தெரியலையே. கையில துப்பாக்கி இல்லை, வேட்டை நாய்களையும் காணல. ஆனா கையில சாட்டை வச்சிருக்கான். யாருன்னு தெரியல. யாரு இவன்? யாரு இவன்? யாரு இவன்? அடியாத்தி, யார் இவரு? அதிகாரி மாதிரி தோணல, அதிகாரம் இருக்கிறாப்புல தோணுது. சாட்டியை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆட்டி படைச்சுட்டார் போல இருக்கு. யார் இவரு? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யார் இவரு? என்ன வந்தது இவங்களுக்கு? ஏன் இப்படி சமைஞ்சு போனாங்க? முண்டங்களே, உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு தலை இருந்திருக்கணும் போல இருக்கு. பேசுங்க, பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? பேசுங்க. பேச மாட்டீங்க, பேச மாட்டீங்க. இருங்க, உங்களை இப்போ பேச வைக்கிறேன். நீ பொம்பளை, உனக்கு சமூகத்துல தனி அந்தஸ்து இருக்கும். உன்னை விட்டுடுறேன். வாய். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வா வா போ வா போ வா ஒழுங்காக்கிட்டு வா வா நீ போய்
இடம் இங்க என் சாப்பிட்ட நீல தூரம். நீங்க பேச மாட்டீங்க, உன்னையும் உணர மாட்டீங்க. என் சாட்ட பேச போகுது, எல்லாத்தையும் உணர்த்த போகுது. பேசு பேசுங்க பேசு பேசுங்க பேசு பேசு ஆமா இதான் போனோம். ஆமாங்க இவன் தாங்க போனோம். ஆமா இவன் தான் போனோம். என்ன இது வினோதம்? இவன் தான் ஊர்ல வாங்க போனோம். ஊருக்கா வாங்க போறோம்? ஆமா கஞ்சிக்கு உள்ள இவன் தான் போனோம். ஓஹோ அப்படியா சங்கவி? நான் தரேன் ஊருக்கா. உட்காருங்க, அவங்க இடத்துல உட்காருங்க உட்காருங்க. கஞ்சியை குடிங்க. ஒருத்தன் தொட்டிக்கிட்டு கஞ்சியை குடிங்க. ஆகட்டும் குடிங்க. இல்ல என் சாட்டதான் மேலும் பேசும். ரொம்ப பண்ணாத. அரக வெட்டதானே போறீங்க, கையில கோடாயோட போறீங்களே. குடிங்க குடிங்க. சாப்பிட்ட சொல்லி கொடுத்த பாடத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இல்ல என் சாட்ட மேலும் பேசும். நிறைய சாப்பிட்டு வருவாங்க. குடிங்க. எட்டுன விறகு தூக்கிட்டு வரப்படுங்க. அடி ஆரம்பிச்சு வரப்படுங்க வரப்படுங்க. சரியா சொல்லுமா? அடே ரொம்ப பசியுது, ஏதாவது செஞ்சு நான் மேலுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன்.
அம்மா முடிஞ்சதா? முடிஞ்சது. எடுத்து பசிக்குது. சீக்கிரம் பசிக்குது. ஏங்க 3 தோசை வந்துருச்சு, இப்போ என்ன பண்றது? எடுத்து சாப்பிடுவோம். எனக்கு 2, உனக்கு 1. என்னது, உனக்கு 2 தோசையா? அரிசி வாங்கிட்டு வந்தது நானு, உளுந்து வாங்கிட்டு வந்தது நானு, உனக்கு 2 தோசையா? எனக்கு தான் 2 தோசை, உனக்கு 1 தான். நீ தான் அரிசி வாங்கிட்டு வந்த, நீ தான் உளுந்து வாங்கிட்டு வந்த. ஊற வச்சு அரைச்சது யாரு? ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுனது யாரு? நான் தான் ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டினேன், நான் தான் ஆட்டுக்கல்ல தேடிக்கிட்டு ஓடினேன். இந்த நான் தான் இப்ப அடுப்புல போட்டு சுட்டேன். ஆட்டுக்கல்ல குழம்பு சுத்தின தூரம், ஆட்டுக்கல்ல தேடிக்கிட்டு ஓடுன தூரம், இது 2த்தையும் சேர்த்தா நீ நடந்த தூரத்தோட அதிகமா தான் வரும். அதனால இந்தா உனக்கு 2, எனக்கு 1. மாதிரி சொன்னதே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நான் ஆம்பளடி, அதனால எனக்கு தான் 2 தோசை, உனக்கு 1. ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? பொம்பளைங்க கேவலமா போச்சு இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல என்ன இல்ல? உன் கூட நானும் விறகு வெட்ட வரேன், விறகு தூக்குறேன், ராத்திரி படுத்துக்கிறேன். இல்லைன்னா பொம்பளை தேடிக்கிட்டு ஓடுவேன், காசு கொடுத்து அவளை சுத்தி சுத்தி ஆடுவேன். பொண்டாட்டினால ரெட்ட லாபம் அவளுக்கு. அதனால எனக்கு 2 தோசை, உனக்கு 1 தான். சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கணுமா? நீ என்ன சொன்னாலும் ஆம்பளை தாண்டே. இந்த ஊர் வளத்துல அப்படிதான் இருக்கு, புரியுதா? ஐயோ, இது என்ன சிக்கலா போச்சு? சிக்கலா போகணும் முன்னாடியே தோணாம போச்சு. திங்கணும்னு ஆசைப்பட்டது ஆபத்தால போச்சு. நீ மாவை அளந்து போட்டுக்கணும், தோசையை நாங்களா வாத்துருக்கணும். செஞ்சியா? இல்ல அப்போ தோணாம போச்சு, அகப்பக்க அறிவு இல்லாம போச்சு. என்னதான் பண்ணன்ற சொல்லு. எனக்கு ஒண்ணும் தோணல. சரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? என்ன சொல்லு. ஒண்ணு பேசாம இருக்கணும். அன்னைக்கு மாதிரியா? ஆமா. யோ, அந்த சாட்டைக்காரன் வாங்க அடிக்கணும் ஞாபகம் இருக்காயா? அதுதான் ஞாபகம் இருக்குது, அதையும் ஞாபகப்படுத்துறப்போ அவன் என்ன வரவா போறான், வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான். அப்போ சரி, ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பி. மாட்டிக்கிட்டா, தானா வந்து மாட்டிக்கிட்டா. அவ கண்ணுல தோல்வி பையன் தெரியுது. ஈஸியா பேச வச்சிடலாம். பொம்பளை எப்பவும் பொம்பளை தான். ஒண்ணு கெஞ்சுவா, இல்ல கொஞ்சுவா. இவளை இப்ப கொஞ்ச வைக்கல, இல்ல கெஞ்ச வைக்கல. மனுஷன் மூஞ்சியே பாரு, மூஞ்சிய அசடு வலி, மூத்தல குடிக்க காலமாட்ட கொள்ளும் கிடையில பசுக்கள் கடையில இழிச்சுக்கிட்டு தெரியல எருது போல இருக்கா மனுஷன். வசமா மாட்டிக்கிட்டான். கெஞ்சுவான், இன்னும்னு கெஞ்சுவான். வரட்டும், தானா வரட்டும். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போது எப்படியும் பாத்துக்கிறேன். என்ன ரொம்ப யோசிக்கிறாரு, பயங்கரமா சூழ்ச்சி பண்ணுவாரோ? ஆளுதான் காதல்ல எப்பவும் பிந்திக்கிறவ பொம்பளை தான். ஆனா ஜெயிச்சு முந்திக்கிறவ பொம்பளை தான்.
மனுஷன் வியூகம் வகுக்கிறான். அபிமன்யு மாட்டிக்கிட்டது போல மாட்டிக்க போறான். இப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் நடக்கும். நாம கொஞ்சம் முன்னேறி பார்ப்போம். நாம தான் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போமே. இன்னும் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போமே. இன்னும் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போமே. ஆஹா, என்ன இது? சி, என்ன இது? இடையில பரபர மாட்ட போன. ஒரு பொண்டாட்டியை போல எனக்கு வேண்டாம் இருப்பா, காசுக்கு போறதுக்கு வேலை அவ்வளவு மாதிரி இருக்கு. இதுக்கு பேசாம போதை தூக்கத்திலே இருந்திருக்கலாம். தூக்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கத்துல நான் புலம்புன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அத பேசும்போது நம்ம தூங்கும்போது ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தூங்குற மாதிரி நடிப்பேன், பாசாங்க பண்ணுவேன். ஆனா உண்மையிலே தூங்க மாட்டேன். அந்த தூக்கத்துல வேணுமே கொட்டாய் விடுவேன். அந்த கொட்டாயே பேச்சு நிறுத்திக்கிட்டு எனக்கு தான் 2 தோசை, எனக்கு தான் 2 தோசை விதிப்பான். அப்போ பிடிச்சிக்குவேன். கொரட்ட சத்தம் பேச்சு இல்லைன்னு. மனுஷன் தூங்க தொடங்கிட்டான். முடிக்கிற வரைக்கும் பேச்சு இல்லை. எனக்கு தான் 2 தோசை. எனக்கு தான் 2 தோசை. நான் தான் அரிசி வாங்கிட்டு வந்தேன். நான் தான் ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறேன். எனக்கு 1 தோசை. உனக்கு தான் 1 தோசை. என்ன இவ வழக்கமா கொரட்டை விடுவா, இன்னைக்கு கொரட்டை சத்தத்தையே காணலையே. உண்மையிலேயே தூங்கலையோ, பாசாங்க பண்ணிட்டாலோ. நாம தான் கலப்பில நல்லா தூங்கி தொலைச்சிட்டோம் போயிடும். அந்த சாட்டக்காரன் இன்னைக்கு வந்து தொலையக்கூடாது. நல்லா அசந்து தூங்கி போயிட்டேன். அவன் வந்த மாதிரி கனவு கூட காணலையே. பசி வேற வயிற்ற கிள்ளுது. இந்த பாய் மக பேசி தொலைய மாட்டேங்கிறாளே. நேரத்தை தூங்கி தான் கழிக்கணும் போல இருக்கு.
களைப்புல கொஞ்ச நேரம் தூங்கலாம், பின்னால பசி எழுப்பி விட்டுடுமே. அந்த சாட்டைக்காரன் இன்னைக்கு வந்து தொலைக்க கூடாதா? இந்த சோதனை காலம் முடியாது போல இருக்கு. யோ, முந்தானத்து வெட்டின விறகோட காசு அன்னைக்கே நமக்கு காலி. ஒண்டிக்கட்ட நமக்கே இந்த நிலைமைனா புருஷன் கொண்டாட்டி நேத்து வேலைக்கு வரல, எங்கேயா போனாங்க தெரியலையே. விறகு வெட்டுறவனுக்கு விறகு வெட்டுறது தவிர வேற என்ன வேலை? எனக்கு ஒண்ணுமே தோணல. சரி விடுங்க, இன்னைக்காச்சும் பார்க்க போவோமே அவங்கள. போலாங்களா? வாங்க போவோம். எனக்கு கவலையா தான் வருது. சாட்டைக்காரன் வரல போல. அவன் வேற ஒரு உருவத்தில் வந்திருக்கான். நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. இவங்க இப்ப நம்மள பேச வைக்க போறாங்க, சாட்டக்காரனை போல பேச வைக்க போறாங்க. யோ, இடம் திறந்தானே இருக்கு, வாங்க உள்ள போவோம். ஐயோ, செத்து போனாங்களையா? ஏய், செத்து போனா அப்புறம் சுத்தம் போயிட்டாங்க போலடா. இப்ப என்ன நடக்கும்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, மூச்சு போச்சு, செத்து போயிட்டாங்க. அட கடவுளே, டேய், உடம்பு ஒண்ணு சில்லிட்டு போல, சூடாதான் இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சேன். உனக்கு அப்படி தோணுது, உடச்சு படிக்கிற உடம்பாச்சு, ரத்தம் சூடாதான் ஒரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்க செத்துதான் விட்டாங்க. இப்போ என்ன செய்யுது? நான் சாகல, நான் சாகல. இப்ப என்ன செய்ய இருக்கு? எடுத்து கொண்டு விடியதான். கடவுளே, நீதான் எங்களை காப்பாற்று, நீதான் எடுக்கணும். நம்ம கூடயே இருந்தாங்கடா. இப்ப நம்ம விட்டு போயிட்டா நம்ம அப்பயே வந்து பாத்துருக்கோம்னா. நான் எங்க வந்து பாத்துருக்கேன். அந்த யோசனை யாரும் தோண போச்சு. அப்பயாவது இவங்களை காப்பாத்திருக்க முடியுமோ என்னமோ. அப்போ தோசைக்கு பங்கு வச்சிருக்கணும். அப்போ என்ன இருக்குமோ என்னவோ. என்ன நோயா நோடா, எப்படிதான் கஷ்டப்பட்டாங்களோ. என்னன்னா தட்டி தருவாரு கட்சி விட மட்டும் சொல்லிருக்கல. உழைச்சு படிக்கிற பொழப்பு ஒரு நாள் நடந்த கூட அடுத்த கஞ்சி இல்லை. நோயோட பட்டியலுக்கு போயிருக்கு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்லி என்ன லாபம்? நம்ம கடமைய நாம செய்வோம், நம்ம கூட்டாளிக்கு நாம கொள்ளையப்போம். தூக்குங்க. நான் சாகல, நான் சாகல. சடங்கா சாவு சடங்கா செய்யற செலவம்மையா? பணத்துக்கு எங்க போவ? சடங்காது கடங்காது பைத்தியக்காரன். கையில கோடாரி இருக்கு, இடுப்புல தீப்பெட்டி இருக்கு. தூக்கு தூக்குங்க. இப்ப நம்ம உடம்ப கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா நம்ம சாகலேன்னு கண்டுப்பாங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டா ஐயோ வேண்டாம். வாய் பசங்க என்ன பக்குவமா செய்யறாங்க. முசுலோட இருக்கும் போது இந்த மாதிரி பண்ணதில்லை. எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா அப்படி கத்தலாம் போல தோணுது. சரி வாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறோம்.
நம்ம கூட இருந்த நல்லது கிட்ட பாத்துக்கிட்டு இப்ப செத்து போயிட்டியா வருவா இப்ப இப்பவும் கோவப்படாதன்னு சொல்லுவாரு. அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இப்ப போயிட்டு யோ யாருக்கு அப்ப முதல்ல கொள்ளி வைக்கிறது? போய்க்கலாம் எனக்கு வச்சிட போறானுங்க. பாவிங்களா எனக்கு வச்சுட போறானுங்க. ஊறுகாய் நம்ம கஞ்சி குடிக்க வைக்க சாட்டக்காரனுக்கு மட்டும்தான் தெரியப்படும் இருக்கு. இவனுங்களுக்கு ஒண்ணும் தெரியல. கட்டு கழுத்தியா போறது ரொம்ப புண்ணியம், அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டான். கடவுளே நான் மாட்டிக்கிற போறேன். பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு கொல்லி வைக்கிற வரை நம்ம உடம்பு தாக்கு பிடிக்கும். சரி, 2 பேர்ல யார் முதல்ல செத்தாங்க நமக்கு தான் தெரியாது. இன்னும் நிச்சயமாகல போல. இவதான் முதல் செத்தான்னு எடுத்துக்கிட்டு இவளுக்கு முதல்ல கொள்ளி வச்சிருவோம். அந்த நன்மைய அவ அடையட்டும். நம்மால ஆன நன்மை அதுவா இருந்துட்டு போகட்டும். அதுவும் சரிதான். கொளுத்தியா கொல்லியா? அட கடவுளே, பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு கொல்லி வைக்கிற வரை நம்ம உடம்பு தாக்கு பிடிக்கும். ஆம்பளையால சூட்டு தாங்க முடியாது, உங்களோட சூட்டிலே வேலை செய்யறவ. பரவாயில்ல, அதுக்குள்ள சாட்டக்காரன் வந்தாலும் வந்துருவான். கோவிந்தா 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 கோவிந்தா. எனக்கு தான் 2 தோசை. எங்கே சாட்டக்காரன்? ஏங்க என்னங்க? விஜயாபதி, தர்மா, சந்துரு, விது, சச்சின், ஜான், அமிழ்தன்,